எத்தனை பேர் சந்தோஷம் வந்தது? நல்லதா? பிரசங்கம் பண்றோம் இல்லையா, சில வார்த்தைகள் சொல்லி கற்றுக் கொடுக்குறோம். கற்றுக் கொடுக்குற வார்த்தை அது அதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் சந்தேகத்தோட பயணம் போகக்கூடாது. இந்த சந்தேகம் இருந்தால் அதையும் வார்த்தையில இருந்தால் உங்களுக்கு அதை கிளியர் பண்ணும். ஏன்னா மார்க்கு சுவிசேஷத்தில் 9ஆம் அதிகாரத்தில் ஏன கொண்டு வந்து சீஷர்கிட்ட கொடுப்பாங்க அவங்க அப்பா. அவன் வந்து ரொம்ப அழகடிக்கும் அவனை இல்லையா. கொண்டு போய் கொடுத்த உடனே அதை சுத்தமாக்க முடியாது அவங்களால. தகப்பன் சொல்றான், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், ஆனா அந்த அவிசுவாசம் நீங்க வரைக்கும் எனக்கு உதவி செய்யுங்க. இல்லை தானே, அம்மா தானே. அதே போல சீஷர்களுக்கும் குழப்பம் வந்துடுது. என்ன குழப்பம்னா, ஏன் நம்மளால ஓட்ட முடியல, அந்த ஏன் நம்மளால அதை மாற்ற முடியலங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ள என்ன பண்ணுது. அவங்களும் கேள்வி கேட்கறாங்க, ஏன் எங்களால மாற்ற முடியல அப்படின்னு சொல்லி. புரியுதுங்களா சொல்றது? இப்ப நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய சத்தியங்களை கேட்கிறோம், படிக்கிறோம், கண்டிப்பா மாறும். அப்படி மாறல அப்படின்னா நான் சந்தேகத்தோட பார்த்துட்டு இருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு சந்தேகம் வந்தா கூட கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய போதுமானவராய் அங்க உதவி செய்யறாரு. இன்னைக்கு நமக்கும் கர்த்தர் உதவி செய்ய போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். அதுலதான் திரும்ப திரும்ப சந்தேகம் வரும்போது ஒரு நம்பிக்கையில ஒரு அவநம்பிக்கை வரும். சில நேரம் நம்பிடுவோம், சில நேரம் நம்ப மாட்டோம், சாதாரணமா ஏற்றுக்கொள்வோம். அப்படி வரும்போது கூட திரும்ப திரும்ப வார்த்தையை தான் கேட்கும். அதை கேட்க கேட்கதான் அந்த அவநம்பிக்கை நம்பிக்கைக்குள்ளார மாறும், அவிசுவாசம் விசுவாசத்துக்குள்ளார மாறும். அப்ப இன்னைக்கு சில காரியம் விளங்கலன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் அற்புதமான பதில் என்ன பண்ணுவார், கொடுப்பார். அங்க சீஷர்களுக்கு கொடுக்குறாரு. ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி இந்த பிசாசு என்ன பண்ணாது விளக்கம் சொல்ற. ஆனா தகப்பன்ட்ட விளக்கத்தை சொல்ல, தகப்பன்ட்ட செய்து காமிக்கிறார். தகப்பன்ட்ட செய்து காமிக்கிறார், சொல்லி காமிக்கிறார். நீ அவிசுவாசம் உனக்கு வருதா? ஏன் வருதுன்னா வார்த்தையை கேட்கிற, வார்த்தையை சொல்லல. நீ சொல்லும் போது உனக்குள்ளார விசுவாசம் என்ன பண்ணும், வரும். ஆனா சீஷர்கிட்ட வந்து எப்படி சொல்றாரு, நீ உபவாசம் பண்ணணும், நீ ஜெபம் பண்ணணுங்கிற. அப்ப ஒரு ஆள் வந்துட்டு அப்ப உபவாசம் பண்றது இல்ல, ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்ப உபவாசம் பண்றது இல்ல, அதை நான் ப்ரிப்பேரா செஞ்சுக்கிட்டே இருப்பேன். இதுக்காக நாட்களை ஒதுக்குவேன், நேரங்களை ஒதுக்குவேன். அப்படி செய்யும் போது இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது அதை நான் என்னால மேற்கொள்ள முடியும். நம்ம அதான் அந்த நிலங்களை பத்தி சொல்லும் போது 4 விதமான நிலங்களை சொல்றோம். வழி அருகே, கற்பாறை, முள்ளுள்ள இடங்க, அப்புறம் தான் நல்ல நிலத்துக்கே போறாரு. அப்ப இந்த 3த்தையும் தாண்டணும். மூணு நிலைகளையும் 3 நிலத்தையும் தாண்டணும். வழி அருகே தாண்டணும், கற்பாறையை தாண்டணும், முள்ளுள்ள இடங்களை தாண்டணும். அதை தானா தாண்ட முடியாது. நமக்குள்ளார நான் கற்பாறையில் இருக்கிறேன்னா கொஞ்சம் முன்னேறி என்ன பண்ணும், முள்ளுள்ள இடங்கள்ல வந்து என்ன பிரச்சனை வருது, அதை எப்படி நான் நீக்கணும், அங்க எல்லாத்துக்கும் அதுக்கு வழிமுறைகளை போட்டிருக்கிறார் ஆண்டவர். அப்ப அந்த முள்ளுள்ள இடங்கள்ல எப்படி இருக்குது, எப்படி மாத்தணும். அப்பதான் நான் முன்னேறி செல்லவே முடியும். பைபிள் சொல்றதுல தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கண்டிப்பா அப்படி நம்பிட்டோம்னா, தேவனை நம்பி எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல கடலா இருந்தாலும் பிளக்கும், யோர்தான் நதியா இருந்தா கூட வழி விலகும். ஆமென். பிசாசா இருந்தா கூட அது அடிபணியும். மாற்று கருத்தே இல்லாதால கொஞ்சம் நம்ம சந்தேகப்படாம நிறைய படிக்க ஆரம்பிப்போம் பைபிளை. அதான் சொல்றேன், உங்களுக்கு தெரியும் இந்த வாழ்க்கையை எப்படி மாத்துவது, இந்த சூழ்நிலை எப்படி மாற்றிக்கொள்வது, இந்த பிரச்சனை எப்படி எனக்கு சாதகமா மாத்துறது. அப்ப எப்படி மாத்துறதுன்னா வார்த்தைக்குள்ளார போகும்போது தான் வார்த்தை நமக்கு சாதகமா மாற்றி கொடுக்கும். ஆமென். அப்ப இந்த மாலை வேளையில இந்த 21 நாட்கள்ல தெய்வீக இணைப்பை குறித்து நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். நாம் தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். இனி நான் நல்ல கிறிஸ்து எனக்குள் ஜீவிக்கிறார் அப்படின்னு அங்க அப்போஸ்தலன் பவுல் அடிச்சு சொல்றாரு. நீங்க உங்களால அடிச்சு சொல்ல முடியுமா? சொல்றோமா? முதல்ல நான் நல்ல கிறிஸ்து எனக்குள் ஜீவிக்கிறார். அப்ப கிறிஸ்து எனக்கு ஜீவிக்கிறார்னா எதற்காக ஜீவிக்கிறார்? நான் வாழ்ந்திருக்கும்படியா ஜீவிக்கிறார், நான் உயர்ந்திருக்கும்படியாய் ஜீவிக்கிறார், சிறந்திருக்கும்படியாய் ஜீவிக்கிறார், மேன்மை அடையும்படியா. அப்ப எனக்குள்ளார ஒருத்தர் இருக்கிறாரு, நான் அவரை நம்புறேன்னு சொன்னா நான் நம்புறவர் யாருன்னு எனக்கு என்ன பண்ணலாம் தெரியும். இவங்களை பார்த்து அதான் கர்த்தர் விரும்புறாரு. இங்க வரக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசுவை குறித்து, அதாவது தேவனை குறித்து, தேவனுடைய வார்த்தைகளை குறித்து எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு எந்த அளவுக்கு பயணிக்கிறாங்களோ அந்த பயணத்துல கர்த்தர் இருந்து காரியத்தை கண்டிப்பா என்ன பண்ணுவாரு, வெற்றியாய் மாற்றி கொடுப்பார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? அப்ப நான் அல்ல, எனக்குள்ளார அவர் இருக்கிறார், உங்களுக்குள்ளார அவர் இருக்கிறார். என்ன வாழ வைக்காம அவர் விடவே மாட்டாரு, உங்களையும் வாழ வைக்காம அவர் விடவே மாட்டார். ஆனா நம்முடைய பங்கு ஒண்ணு இருந்துகிட்டே இருக்குதுல, நான் வாழணும், நான் நம்பணும். அல்லேலூயா. நீங்க வாழணும், நீங்க நம்பணும். அப்ப வாழ்வதற்கு என்னன்னு பார்க்கலாம். ஆனா வாழ்க்கையுடைய போராட்டம் ரொம்ப கொடுமையா இருக்குது.
அந்த கொடுமையை எப்படி மாத்துறது அப்படின்னு யோசிக்காம நிறைய பேர் இந்த உலகத்துல என்ன பண்றாங்க, கொடுமையான வாழ்க்கை வரும்போது மறிச்சிடலாம் அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க. ஆனா இயேசுகிட்ட நீங்க வந்தவங்க மாத்திரம் மறிச்சிடலாம்னு யோசிக்காதீங்க, எப்படி வாழுறதுன்னு யோசிக்கணும். அல்லேலூயா. வாழ்வதற்காக தான் கர்த்தர் வார்த்தைகளை வச்சிருக்கிறார். அந்த வார்த்தைகள் நம்மளை வாழ வைக்கிற வார்த்தை என்ன பண்ணுது இருக்குது. அப்ப வாழ வைக்கிற வார்த்தையில நான் நம்பும் போதெல்லாம் வாழ வைக்கிற வார்த்தை என்னை வாழ வைக்காம விடவே, அது ஒரு பெரிய சவால் நிறைந்ததுங்க. ஏன்னா வார்த்தை சாதாரணமானதல்ல, வல்லமை உள்ளது. தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன். அப்ப அவ்வளோ சர்வ வல்லமுள்ள தேவன் வல்லமுள்ள வார்த்தைகளை கொடுத்து என் வாழ்க்கையில மாற்றங்களை உண்டாக்குன்னு விரும்புகிறார். உங்க வாழ்க்கையில மாற்றங்களை உண்டாக்குன்னு விரும்புகிறார். மாற்றம் என்பது எப்படிப்பட்டது சொன்னல, உலகம் தலைகீழா கிடக்குது, அதை நான் சரிப்படுத்தும்படியாய், தலைகீழா கிடக்கிறத நேரா நிமிர்த்தி வைக்கும்படியாய் எனக்கு கர்த்தர் வார்த்தையை கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்ப நான் வாழ்ந்திருக்கும் போது இந்த என் பகுதி வாழ்ந்திருக்கும், நான் வாழ்ந்திருக்கும் போது என் தெரு வாழ்ந்திருக்கும், நான் வாழ்ந்திருக்கும் போது என் ஊர் வாழ்ந்திருக்கும், நான் வாழ்ந்திருக்கும் போது என் மாவட்டம் வாழ்ந்திருக்கும், நான் வாழ்ந்திருக்கும் போது இந்த தமிழ்நாடு வாழ்ந்திருக்கும். அல்லேலூயா. நான் வாழ்ந்திருக்கும் போது இந்த தேசம் என்ன பண்றோம் வாழ்ந்திருக்கும். இது சவால். ஒரு குடும்பம் வாழறது பிரச்சனை கிடையாது, நம்மளை கொண்டு ஒரு தேசமே வாழ்ற பெரிய சவால். அல்லேலூயா. ஆனா இங்க இருந்து தான் ஆரம்பிக்கிறார். உங்கள்ட்ட இருந்து என்ன பண்றாரு, எத்தனை பேர் ஆமென் சொல்றது. அப்ப இங்க இருந்து ஆரம்பிக்கிறாருன்னா உங்களை அந்த அளவுக்கு உங்களை என்ன பண்ற ஆண்டவர் மாற்றி உங்களுக்குள்ளார எண்ணங்களையும் சிந்தங்களையும் என்ன பண்ற மாற்ற விரும்புகிறார். அப்ப மாற்றப்படக்கூடிய எண்ணம் நமக்கிட்ட இருக்கா, மாற்ற முடியாத எண்ணம் நமக்கு இருக்குதா? அங்க சொல்றாரு இல்லையா, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்துல இருக்கிற கொழுமையானவர்களை, தேசத்துல எது பெஸ்டோ அது நமக்கு வருமா? அல்லேலூயா. அப்ப நான் என்ன பண்ணும், இந்த வார்த்தைக்கு என்னுடைய மனதை பொருத்தணும். என் மனதை என்ன பண்ணும், வார்த்தைக்குள்ளார பொருத்தணும். அப்படி பொருத்திட்டோம்னா தேசத்திற்கு எல்லா செழுமையும் கொழுமையும் என்னை நோக்கி என்ன பண்ணும் வரும். எதுவுமே பைபிள் நாம் தேடி போகணும்னு சொல்லல, நாம் தேடி போகிறது தேவனை மாத்திரம் தான். அல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லுகிறது, நீ என்ன தேடி வா, மத்ததெல்லாம் உன்னை தேடி வர வைக்கிறாரு. பெரிய வித்தியாசம். இந்த உலகம் உன்னை தேடி போயிட்டு இருக்குங்க, ஆனா நம்மளை தேடி இயேசு வந்திருக்கிறார். நம்ம இப்ப இயேசுவை தேடும் போதெல்லாம் நான் இயேசுவை தான் தேடுறேன், ஆனா இயேசு எனக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை தேடி தேடி கண்டுபிடிச்சு கொடுக்குறாரு. அப்ப யோசிச்சு பாருங்க, தேடி வந்த இயேசு நாம் தேடி போகும்போது என் பிள்ளை இப்படிதான் இருக்குன்னு நம்மளை அழகுபடுத்தி பார்க்கக்கூடிய நல்ல தேவனாய் நம் தேவன் இருக்கு. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றது. அப்ப நான் தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன், நான் தேவனுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கேன். ஏன்னா தேவன் ஒரு மிகப்பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். சாதாரணமானது அல்ல. சாதாரணமான திட்டத்துக்கு அழைச்சிருந்தோம்னா பிரச்சனை கிடையாது. தேவன் நம்மோட இருந்து அப்படி ஒரு பெரிய சந்தோஷத்தையும் திருப்தியும் சமாதானத்தையும் தேவன் கொடுக்க விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு பெரிய திட்டத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். சொல்லுங்க, ஒரு பெரிய திட்டத்துக்காக கர்த்தர் என்ன அழைச்சிருக்கிறார். ஆமென். அப்ப திட்டங்கள் வைக்கும் போது கர்த்தர் ஒரு பெரிய அத்தாரிட்டியை நமக்கு கொடுக்கிறார். அததான் எரேமியா கிட்ட பாக்குறோம். எரேமியாவுடைய நிலைமை எப்படி இருக்குது, நம்ம சொல்லுவோம்ல, படிக்கல ஆண்டவரே, எனக்கு கண்ணு சரியா புரிய மாட்டேங்குது ஆண்டவரே, இப்படி சொல்லுவோம்ல. எரேமியா பிரச்சனை என்ன, சின்ன பிள்ளை ஆண்டவரே, நான் சின்ன பிள்ளை ஆண்டவரே. ஆண்டவர் பாருங்க கடுமையா அங்க பேசுறாரு. உங்களுக்கு அதை எப்படி இருந்தாலுங்க, நீ சிறுபிள்ளை என்று சொல்லாதே அப்படின்னு பேசியிருப்பாரு. சொல்லாத அப்படின்னு பேசிருக்க மாட்டாரு. அப்படி ஏன்னா எரேமியா உண்மையிலே சின்ன ஆளுதான், சின்ன பையன் தான். ஆனால் தேவன் சின்ன பிள்ளை இல்ல. அல்லேலூயா. ஏன் உங்களுக்கு சொன்னாலும் அதுக்கு புரியுதா வரேன். ஏன்னா எரேமியா ஒரு அத்தாரிட்டிக்காக அழைக்கிறாரு. என்ன அத்தாரிட்டியை கொடுக்கிறாரு ஆண்டவர், பார், இதை பிடுங்கவும் இடிக்கவும் கவிழ்க்கவும் நாட்டவும் கட்டவும் இன்றைய தினே உன்னை நான் எனக்காக என்ன பண்றேன் ஏற்படுத்தியிருக்கிறேன். அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த அந்த தேசத்தை மாற்றி அமைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அத்தாரிட்டியை எரேமியா கிட்ட கொடுக்கிறார். நீ உங்கள்கிட்ட அந்த அத்தாரிட்டியை கொடுக்கிறாரு. அதுக்காக தான் தாயின் கருவில் உருவாக முன்னே உங்களை அழைக்கிறாரு, அதற்காக தான் பரிசுத்தப்படுத்துறாரு, அதற்காக தெரிந்து கொள்ளுகிறாரு. அப்ப ஒரு மிகப்பெரிய அத்தாரிட்டி நீ கர்த்தர் உங்கள்கிட்ட கொடுக்கிறாரு. அதான் புதிய ஏற்பாடு சொல்லும்போது சொல்றாரு இல்லையா, பேதுருக்கு அந்த வெளிப்பாடு வந்தவருக்கு, நீ பூலோகத்தில் நீ கட்டப்படுவது எதுவோ அது பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும், இந்த பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பு எதுவோ அது பரலோகத்திலே. அப்ப ஒரு கீயை கொடுக்கிறாரு ஆண்டவர் பேதுருக்கிட்ட. ஏன்னா அது ஒரு அத்தாரிட்டி. நீ உங்ககிட்ட கர்த்தர் ஒரு அத்தாரிட்டி கொடுக்கிறாரு. நீ என்னெல்லாம் பேசுறியோ அதெல்லாம் உண்டாகும், நீ எதெல்லாம் நம்புறியோ எனக்கு உண்டாகும், வார்த்தையை கொண்டு அதை உண்டாக்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றது. அப்ப எரேமியாவுக்கு அத்தாரிட்டி கொடுத்தாரு. எனக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா புதிய ஏற்பாடு தான். நீ என்னெல்லாம் பேசுறியப்பா அதெல்லாம் என்ன பண்ணும் உனக்கு. அல்லேலூயா. எந்த அளவுக்கு பேசுறோம், வெறித்தனமா பேசுறோமா, ஒரு நம்பிக்கையோட பேசுறோமா, லூசு மாதிரி பேசுறோமா, எப்ப அதையே பேசிட்டு இருப்போம். ஒரு ட்ரெஸ் நல்ல ட்ரெஸ்ஸா ஒண்ணு பிடிச்சி வாங்கிட்டீங்க, என்ன பண்ணுவீங்க, அதை அந்த அளவுக்கு விருப்பத்தோட என்ன பண்றோம். ஆமென். இப்போ ஒரு மிகப்பெரிய அத்தாரிட்டியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அத்தாரிட்டியை நான் பெற்றுக்கொள்ளணும்னா நான் நல்லா பேசணும்.
உண்மையிலே லூஸ் மாதிரி வீட்டுல பேசிட்டு தான் கிடக்குறோம். ஆனா அவன் நம்பிக்கையை பேசிட்டு கிடக்குறோம். ஒண்டியா கஷ்டப்படுறேன், இவளை பெத்துட்டு இவளும் சொல்ற பேச்சையே கேட்க மாட்டேங்கிறா. உங்களை வந்து கேட்கும், என்னம்மா லூஸ் மாதிரி குழம்பிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குதா என்னன்னு தெரியல. ஏதோ ஒண்ணு பேசுறோம். ஆனா இனிமேட் ஏதோ ஒன்று பேசுவதில்லை. இடிக்கணுமா இடிக்கிறத பேசுவேன், கட்டணுமா கட்டுறத பேசுவேன். அல்லேலூயா. இடிக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு கட்டுறோம், கட்டுறேன்னு நினைச்சுக்கிட்டு இடிச்சிட்டு இருக்கிறோம். பிள்ளைய வாழ்க்கை எப்படியாவது கட்டி எழுப்பி ஒரு வழி பண்ணிட்டு நம்ம பண்றோம். ஆனா பேசுறது பூரா இடிக்கிற பேச்சா இருக்குது. ஏன்னா நமக்கு சிலதெல்லாம் புரியும். ஆனால் புரிந்த காரியத்தை தாய் தகப்பனோடு விளக்கமா பேசணும். ஒண்ணுமே பேசலன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வராது. சோறு பட்டா திங்கும், சோறு இல்லைனாலும் படுத்துக்கும். ஆனா நீங்கள் பேசுனீங்கன்னா பசி எடுக்கும். எப்பப்பா சோறு போடுற, பேச்சே தொலைக்கிறிய, சோறு சீக்கிரம் போடுவியா, சோறு சீக்கிரம் போடுவியா, நீ பேசுறத பார்த்தா மணி ஆயிடுமே அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடும். சாப்பிடாத பிள்ளையே பசிக்கும். டக்கு டக்கு 4 வரையும் சொல்லுவாங்க, இது எனக்கு பிடிக்கல, அது எனக்கு பிடிக்கல, இது பிடிக்கிறான், இது மாத்திக்கிறான், அது மாத்திக்கிறான். மாத்துதுங்கிறது முக்கியம் இல்லைங்க, வெளியில வரணும். நான் யோசிக்கிறேங்கிறது வரணும். நான் என்ன ஆண்டவரை பத்தி புரிஞ்சுக்கிறேன்னு வரணும். வரும்போதுதான் புரிந்து கொள்ளுதல் போக முடியும். இல்ல அப்படின்னா எத்தனை வருஷம் ஆனாலும் இதை கேட்போம், சூப்பரா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், ஆனா அங்க வேலை செய்யாது. அவ்வளவுதான் அந்த இதை சொன்னேன். விதைப்பும் அறுப்பும் ஒழிந்து போவதில்லை என்று உள்ளத்துல சொன்னாருன்னு சொல்லுது. ஆனா சொன்னாரு மட்டும்தான் எங்களுக்கு. ஏன்னா அவர் சொல்லாம இருந்தா கூட பார்த்த உடனே விளையும், பார்த்த உடனே விளையும் இல்லையா? ஆனா ஏன் நாம சொல்லணும்? அந்த மாதிரி அன்னைக்கு சொல்லிட்டாரு இல்லையா, பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் ஒழிந்து போவதில்லை என்று சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டாரு இல்லையா? சொன்னது இன்னி வரைக்கும் நடக்குது இல்லைங்களா? இன்னும் 100 ஆண்டுனாலும் 1000 ஆண்டுனாலும் சொன்ன வார்த்தையின் மூலமாக இந்த பூமியில விதைப்பு மறுப்பு இருந்துகிட்டே என்ன பண்ணும்? இருக்கும். எத்தனை பேர் அதை நம்புறது? ஏன் சொன்னது யாரு? அப்ப இன்னைக்கு தெரியணும், நாம் சில வார்த்தைகளை பேசி முடிவெடுத்து ஆண்டவர் வார்த்தைகளை வரும்போது அந்த சொன்ன வார்த்தையை நம்பும் போது சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவது யாரு? அப்ப இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அத்தாரிட்டி, நான் வார்த்தையை கொடுத்துட்டேன், உனக்கு அத்தாரிட்டி கொடுத்துட்டேன், அத்தாரிட்டி நீ பயன்படுத்து. அந்த அத்தாரிட்டி பயன்படுத்தும் போதெல்லாம் அந்த வார்த்தை உங்களுக்குள்ளார செயல்பட என்ன பண்ணும்? ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அப்ப அந்த அத்தாரிட்டி என்பது சின்ன பிள்ளை, பெரிய பிள்ளை, படிச்சவங்க, படிக்காதவங்க, ஏழை, பணக்காரன் அப்படிலாம் இல்லவே. இயேசுவை விசுவாசிக்கிறியா? இயேசுடைய வார்த்தையை நம்புறியா? அவனுக்கு அத்தாரிட்டி என்ன பண்ற? ஆமென். அல்லேலூயா. அப்ப அங்க எரேமியா கிட்ட பேசுறது போல அப்புறம் பாக்குறோம், எசேக்கியேல்கிட்ட பேசுறாரு இல்லையா? எசேக்கியேலும் என்னப்பா பாக்குற? எலும்பு பாக்குறான் ஆண்டவரே, அது உயிர் அடையுமா? எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்ல. இப்ப உங்கள்கிட்ட கேளுங்க, எனக்கெல்லாம் நம்பிக்கை இல்லை சாமி அப்படிம்போம். ஆனா அங்க எசேக்கியேல் அப்படி சொல்லல, ஆண்டவரே அது உமக்கு தான், தேவரீர் உமக்கு அது. அல்லேலூயா. அதைத்தான் சொல்ல வரேன் இன்னைக்கு. நம்மளை குறித்து தேவன் அறிஞ்சிருக்கிறாரு, அதை நம்மகிட்ட கேட்கிறாரு. கேட்கும்போது நீங்க சொல்லணும், நீங்க என்னவோ அதுக்கு நான் ரெடி ஆண்டவரே. அதுதான் எசேக்கியேல் வராரு. என்ன பண்ணும் ஆண்டவரே? நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க, அதை எனக்குள்ள வைக்க போறீங்க, அதை நான் பேச போறேன். ஆனா நான் பேசும்போது வேலை செய்யணுங்க. பேச பேச வேலை என்ன பண்ணுறாங்க? நடக்குது. பேச பேச நடக்குது. நடக்கிறது மாத்திரமல்ல, ஒரு சேனையா எழும்புது. நீங்க அப்படித்தான் சொல்றேன். தேவனுடைய வார்த்தை ஒரு அதிகாரம் மிக்கது, வல்லமை உள்ளது. அந்த வார்த்தை என்கிட்ட கொடுத்து ஒரு அத்தாரிட்டி கொடுக்கும்போது, நான் பேசும்போது அங்க எப்படி எசேக்கியேல் தீர்க்கதரிசி பேசும்போது என்ன பேசுறது யாரு? ஹல்லேலூயா. ஆண்டவர் அவனோட பேசுறாரு, இதெல்லாம் பேசு. பேச 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 அங்க ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படுது. இன்னைக்கு நீங்களுமே உங்க குடும்பத்துல போய் இயேசு பத்தி பேசுங்க பாருங்க, உள்ளம் பூரிக்கும், சந்தோஷமா இருக்கும். ஆஹா நம்ம வாழ்ந்துருவோம் எண்ணங்கள் வர ஆரம்பிக்கும். நீங்களா போய் பிள்ளைகிட்ட பேசுங்க, நீங்களா போய் என் புருஷத்தை பேசுங்க, பேச முடியாது. நாம் பேசிக்கொள்ள வேண்டும். அப்ப நமக்கு ஒரு வெளிச்சம் வரும். உங்களுக்குள்ள ஒரு வெளிச்சம் என்ன பண்ணும்? இப்ப நீங்க உங்க பிள்ளையோட பேசுங்க. உங்க பிள்ளையை குறித்து உங்க கவலோட நீங்க இருக்கிறீங்கன்னா பிள்ளையோட பேசும்போது தெரிஞ்சிடும், என் பிள்ளை நான் நினைக்கிற மாதிரி இல்ல, சரியான திசையில போகுதுங்கிற எண்ணம் நமக்குள்ளார வரும். அப்ப பாருங்க, சந்தோஷமா வர வாழ்க்கை வேற மாதிரி மாறிடும். நீங்க ஒண்ணுமே பேசாம இருந்தீங்கன்னா ஒன்னும் மாறாது. சந்தேகத்திலையும் அவன் நம்பிக்கையிலும், தூங்கினாலும் பிரச்சனை, இருந்தாலும் பிரச்சனை, படிச்சாலும் பிரச்சனை, படிக்காலும் ஏதோ ஒண்ணு ஓடிக்கிட்டே என்ன பண்ணும். ஆனா இன்னைக்கு சொல்றேன், கர்த்தரை குறித்த காரியத்தை பேசு. ஒருவேளை வேற எதுவுமே இன்னைக்கு கேட்டதாவது என்ன பண்ணும்? உனக்கு எப்படிப்பா இருந்துச்சு பிரசங்கம் கேட்டியே, உனக்கு எப்படி இருந்துச்சு, என்ன மாற்றம் வந்துச்சு, என்ன எதிர்பார்ப்பு வந்துச்சு, உனக்குள்ளார நம்பிக்கை வருதா, அந்த ஆண்டவரை நம்ப முடியுமா,
அவரை நம்பி பயணம் பண்ண முடியுமா? நம்மளை பேசும்படியா கர்த்தர் உண்டாக்கிட்டாரு. நமக்கு ஆடு மாடு கல்லு மண்ணு கிடையாது, பேசும்படியா உண்டாக்கிட்டார். இன்னும் எப்படின்னா, நம்ம என்ன யோசிக்கிறோமோ விரும்புறோமோ அதை பேசுற அளவுக்கு நம்ம கர்த்தர் திராணியை கொடுத்திருக்கிறார். ஒரே சாப்பாடை சாப்பிட்றோம், ஒருத்தர் ஒரு விதமா சாப்பிட்றோம் இல்லையா? டேஸ்ட் என்ன பண்ணுது? அப்ப அங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு விதமாய் தேவன் பேசுகிறார். பேசக்கூடிய வார்த்தையை கேட்டு அப்படியே வச்சு மூடி வச்சுட்டு போகாம வீட்டுல போய் அதை பத்தி என்ன பண்ணும்? பேசணும். அல்லேலூயா. ஏன் பேசணும்? எசேக்கியேல் தீர்க்கதரிசி பார்த்த உடனே பேச சொல்றாரு. ஆண்டவர் பேசுறாரு. எரேமியா அப்படிதான் சொல்றாரு. என்னத்தை பாக்குற அப்படின்னு கேட்டவனே இல்ல, என்னத்தை பாக்குற அப்படின்னு சொன்னவனே பார்த்துதான் பேசுறாரு. பார்த்து என்ன பண்றாரு? பேசுறாரு. பேசும்போதுதான் சொல்ற ஆண்டவருக்கு புரியுது, கரெக்டா இவன் பாக்குறான். அந்த விஷயத்துக்குள்ளார என்ன பண்றான்? வரான். இன்னைக்கு நீங்கள் பேச பேச கர்த்தர் பிள்ளைகளை சரியான விஷயம்ல நடத்த ஆரம்பிப்பார். நீங்கள் அதை பேச தவறும் போது விஷயம் மாறும். சரியான விஷயம்ல போக தெரியாது. நான் பேசும்போது சரியான விஷயம்ல பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க? அல்லேலூயா. அப்ப நீங்க அத்தாரிட்டியை கொடுத்துருக்கிறாரு, அத்தாரிட்டியை பயன்படுத்துவோம். ஆமென். எரேமியா பயன்படுத்தினாரு, எசேக்கியேல் பயன்படுத்தினாரு, நெகேமியா பயன்படுத்தினாரு இல்லைங்களா? தேசத்தை குறித்து அதை படிக்கும்போது எனக்கு இன்னும் ஆச்சரியமா தான் இருக்கும். நெகேமியா ஃபுல் செட்டில் இருக்கிறாரு. அவருக்கு எந்த தேவையுமே இல்லை, அவருக்கு எதுவுமே தேவையில்லை. ஆனா தேசம் வரும்போது, ஜனங்கள் வரும்போது, அவர் இருக்கிறதை காட்டிலும் ஜனங்கள் மேலேயும் தேசத்தின் மேலதான் என்ன வருது? ஏன் வருது? யோசிச்சு பாருங்க. ஏன் அப்படி வருது? தேவனை குறித்த காரியம் அவருக்கு, தேவன் எப்படிப்பட்டவர்னு தெரியும். அதான் தேவனில் போகும்போது எப்படி பேசுறாங்க? பேசும்போது தேவனை பத்தி துல்லியமா அங்க பேசுறாரு இல்லைங்களா? அப்ப யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனை குறித்து துல்லியமான அறிவு நமக்குள்ளார வரணும். அப்படி வந்துச்சுன்னா அங்க எரேமியாவுக்கு ஜனங்களுடைய காரியம், தேசத்துக்குரிய காரியம் தெரியும். அதை எப்படி மாத்துறது? தேவனை குறித்த துல்லியமான காரியம் தெரியும் போது அதை மாற்ற முடியும். இவர்கிட்ட இருக்கிற அந்த அதிகாரமோ அங்கீகாரமோ போய் மாற்ற முடியாது. தேவன் தான் அதை மாற்ற முடியும். தேவன் தான் இவரை பயன்படுத்த முடியும். தேவன் பயன்படுத்தக்கூடிய பாத்திரமாய் நெகேமியா மாற்றப்படும் போது அங்க மாற்றப்படுகிறது. அங்க பாத்தீங்கன்னா தெரியும், அலங்க கட்டின பிறகுதான் அந்த தேசம் விளைய ஆரம்பிக்குது. அல்லேலூயா. ஜனங்கள் நன்மையை என்ன பண்றாங்க? ஏன்னா தேசம் அந்த மதில் கட்டப்படாம இடிஞ்சு போயிருந்தால அங்க பாழாக்கிடுறாங்க இல்லையா? அது கட்டப்படும் போது தேசம் செழுமையா என்ன பண்ணுது? இன்னைக்கு சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தையை நம்பி நீங்கள் பேசி பேசி பழகும் போது அந்த நீங்க பேசக்கூடிய கர்த்தருடைய வார்த்தையானது உங்க வாழ்க்கையில் இருக்கிற தேவையில்லாத காரியத்தை இடிச்சிட்டு சரியானதை கட்டி எழுப்பும். கட்டி எழுப்பின பிறகு உங்க குடும்பம், முழு குடும்பம் செழிப்புக்குள்ளார மாறும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றது? அப்போ ஒரு மிகப்பெரிய அத்தாரிட்டியை இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை அவரவர்கள் பயன்படுத்தும் போது அவரவர்கள் வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தை அற்புதமாகவும் அதிசயமாகவும் ஆசீர்வாதம் என்ன பண்ணும்? நீங்க ஆரம்பிச்சிருங்க பேசுறது. ஏன் திரும்ப சொல்ற? தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன். அப்புறம் சொல்லுங்க பார்ப்போம். தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன். நான் அல்ல, இயேசுனுக்குள்ளார வாழுறாரு. வாழுற எனக்கு ஒரு சாதாரண வாழ்வுக்குள்ளார அழைக்கல, ஒரு பெரிய திட்டத்தை வச்சு என்ன பண்றாரு? அழைக்கிறாரு. அந்த திட்டத்துக்குள்ளார அழைக்கும் போது அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அத்தாரிட்டி என்ன பண்றாரு? கொடுக்கிறார். ஆமென். அந்த அத்தாரிட்டி கொடுக்கிறது மாத்திரமல்ல, அந்த அத்தாரிட்டியை கொடுத்து சரியான திசையிலும் நம்மள என்ன பண்ணுவார்? அவர் நடத்துவார். நான் தெய்வீக இணைப்பில் இணைக்கப்பட்டிருக்கிறேன். சொல்லுங்க, நான் தெய்வீக இணைப்பில் இணைக்கப்பட்டிருக்கிறேன். அந்த தெய்வீக இணைப்பின் மூலமாக தேவன் என்னோடு வாழ்கிறார். வாழக்கூடிய தேவன் என்ன இந்த பூமியில அதிகாரத்தோடு வாழ வைக்கிறார். அதிகாரத்தோடு வாழ வைக்கிற தேவன் என்ன சரியான திசையில என்னை நடத்தி செல்கிறார். ஆமென். இப்ப டைரக்ஷனுக்குள்ளார போக போறோம். எங்க போக போறோம்? டைரக்ஷனுக்குள்ளார போக போறோம். ஆமென். இப்ப இது எல்லாம் புரியுது. ஆனா இன்னைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையை பார்க்கும்போது வறுமை, பிரச்சனை, போராட்டம் இது என்ன பண்ணுது? உங்களை நம்மளை சூழ்ந்துக்கிட்டு இருக்குது இல்லைங்களா? ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, அதை மாற்ற விரும்புகிறேன். ஆமென். ஏன் தெரியுமா? நீ எங்க இணைக்கப்பட்டிருக்கிற? இணைக்கப்பட்ட நீ இப்படி இருக்கவே. ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் இருக்கிறாரு, அவங்க வீடு எப்படி இருக்கும்? ஒரு சிஎம் இருக்கிறார், அவங்க வீடு எப்படி இருக்கும்? காலையில போய் காய்களோ அந்த 10 ரூபாய்க்கு பொட்டுக்கலை வாங்கிட்டு சொல்லுவாரு. ஐயோ, அந்த 10 ரூபா டீத்தூள் வாங்கிட்டு சொல்லுவாரு. கிடையாது. நீங்க அப்படிதான் கர்த்தர் நம்மளை மாற்ற விரும்புகிறேன். ஆமென். அப்ப இன்னைக்கு நல்லா உங்களுடைய எண்ணங்கள் மாற்றப்படணும். அல்லேலூயா. அப்ப இங்க அழகா சொல்றாரு பாருங்க, இன்னைக்கு நம்முடைய டைரக்ஷன் சரியா போகணும்னு விரும்புகிறார்.
ஏன் சரியா போகணும்? அவர் செலுத்தக்கூடிய டைரக்ஷன் சரியா போச்சுன்னா எந்த இடமா இருந்தா கூட அந்த இடத்தை அவரால் மாத்த முடியும். ஆமென். உதாரணம் ஈசாக்கு எடுப்போம். இன்னைக்கு ஈசாக்க எடுப்போம். ஈசாக்கு வாழ்ந்த இடம் எப்படி இருந்துச்சு? பஞ்சமா இருந்துச்சு. தெரியும், பஞ்சமா இருந்தவனே பொட்டியை கட்டிட்டான். எகிப்து தேசத்துக்கு போலான்னு தயாராகிறான். 26ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தை எடுத்து வச்சுக்கோ. கர்த்தர் என்ன பண்றாவுன்ட்ட தரிசனமாகிறார். தரிசனமாயிட்டு என்ன சொல்றாரு? எப்பா, நீ எகிப்துக்கு போகாம நான் உனக்கு காண்பிக்க இடத்துல நீ என்ன பண்ணு, இரு. அல்லேலூயா. அப்ப யோசிச்சு பாருங்க, தன்னுடைய வாழ்க்கையில அதை தேவனை நம்பி இருக்கிறான் இல்லையா? வாக்குத்தத்தம் பெற்ற புள்ள, வாக்குத்தத்தின்படி பிறந்த புள்ள. ஆனா அந்த பிள்ளை கொஞ்சம் பிரச்சனை என்ன பண்ணுது, வருது. வரும்போது அந்த பிரச்சனை எப்படி கையாளுகிறான், தேவன் எப்படி அவனுக்கு டைரக்ஷன் பண்ணி நடத்துறாருன்னு பார்க்கும்போது நீங்களே ஆச்சரியப்படுறதுக்கு இருக்கும். நீங்க உங்களை அப்படிதான் கர்த்தர் கையாள விரும்புகிறார். சரியான திசையில உங்களை கையாண்டி சரியான திசையில உங்களை செலுத்த விரும்புகிறார். அப்ப அங்க சொல்லும் போது பாத்தீங்கன்னா, பஞ்சம், தேசம் பஞ்சம் ஆயிடுச்சு, தயாராகி போறான். தயாராகி போகும்போது அவர் இருக்க சொல்றாரு இல்லைங்களா? அவன் இருக்கிறான், நமக்கு தெரியும். இருக்கிற இடத்த எப்படி மாத்துறாருன்னா, அவன் யோசிக்காத அளவுக்கு மாத்துறாரு அந்த இடத்த. இன்னைக்கு நானும் உங்க குடும்பத்தை பார்த்து சொல்றேன், உங்களுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்றேன், இன்னைக்கு இருக்கிற மாதிரி உங்க பிள்ளைகள் இருக்க மாட்டாங்க கண்டிப்பா. ஏன்னா பிள்ளை யாரால வந்துச்சு? பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். ஈசாக்கு சூழ்நிலைகள் மாறும்போது அவன் வேற டைரக்ஷன்ல போக ஆரம்பிக்கிறான். ஆனால் கர்த்தர் நிறுத்தி இந்த டைரக்ஷன் என்ன பண்ணு, போன இடம் எப்படி இருக்குது? அங்கேயும் மோசமான, அங்கே இரு. ஆனா பாக்குது ஒண்ணுமே. நீங்க அதான் சொல்ல வர, உங்க சூழ்நிலை மத்தியில, பிரச்சனை மத்தியில இது மாதிரி வரும்போது காற்றினால் அலைகிற அந்த நாணலுக்கு ஒப்பா அப்படியே அலையாதீங்க. இங்கிட்ட அங்கிட்டு போட்டு பிச்சுக்கிட்டு மண்டே பிச்சுக்கிட்டுலாம் ஒன்றும் பண்ணாதீங்க. ஆண்டவர் என்னை எந்த வழியில் நடத்த விரும்புகிறார், ஆண்டவர்கிட்ட போ. அல்லேலூயா. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், பஞ்சம் இடம். ஆனா அவன் செய்யும் போது என்ன பண்ணுது அந்த இடம்? 100 மடங்கு பலன். ஈசாக்கு பஞ்ச தேசத்தில் விதை வித்தான், கர்த்தர் அவனுக்கு 100 மடங்கு பலனை கொடுத்தார் அப்படின்னும். இப்போ உங்க வாழ்க்கையில 100 மடங்கு பலனை கர்த்தர் கொடுக்க விரும்புறார். அல்லேலூயா. அதை எப்படி கொடுக்கறதுக்கு தான் டைரக்ஷன். அப்ப நல்லா யோசிக்கணும், உங்க குடும்பத்தை எப்படி மாத்துவார், எப்படி சூழ்நிலை மாறும், என்னென்ன எப்படி மாறும் அப்படின்னு சொல்லும் போது கர்த்தங்க சொல்றாரு, ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாரு. கொடுக்கும்போது சொல்றாரு, இந்த தேசத்துல வாசம் பண்ணு. அப்புறம் அடுத்து படிங்க பார்ப்போம். நான் உன்னுடனே அப்படியே இருங்க. என்ன சொல்றாரு? அப்ப இன்னைக்கு கர்த்தர் ஈசாக்க டைரக்ஷன் கொடுக்கும்போது நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை விட்டுட்டு அங்க போல. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, உன்னோட கூட இருந்து உன்னை. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒன்னு சொல்றாரு, ஒன்னு முதல்ல எங்கேயும் போகாத, நான் சொல்ற இடத்துல இரு, அதான் டைரக்ஷன். ரெண்டாவது ஒன்னு சொல்றாரு, நான் டைரக்ஷன் பண்ணிட்டு உன்னை விட்டுட்டு அப்படியே போக மாட்டேன், உன் கூட என்ன பண்ணுவேன். இன்னைக்கு ஒரு பெரிய அத்தாரிட்டியை செயல்படுத்துவது எப்படின்னா, தேவன் என்னோட இருக்கிறாரு, தேவனுடைய வார்த்தை என்னோட இருக்குது, தேவனும் தேவனுடைய வார்த்தை என்னோட இருக்கிறதால நான் என்ன செய்யறனோ அதுல கர்த்தர் ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுவாரு, கட்டளை இடுவார். அப்ப உன்னோட கூட இருக்கிறன்னு சொல்லும் போது சாதாரணமா யோசிச்சிடாதீங்க, சும்மா உப்புக்கு சப்பானியா இருந்துட்டு ஏதோ ஒண்ணு பேசு. இல்ல, என் கூட இருந்தாருன்னா, என்னோட இருக்கும்போது அவர் என் வாழ்க்கையில பயங்கரமான காரியத்தை தான் அவர் லெவலுக்கு செய்வார். அல்லேலூயா. அப்ப யோசிச்சு பாருங்க, இங்க சொல்றாரு அழகா, இந்த தேசத்தை உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பன ஆபிரகாமு கிட்ட ஆனேன்னா என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, அந்த ஈசாக்கு பஞ்ச தேசத்துல விதை விதைச்சு 100 மடங்கு பலனை பெற்றுக்கொண்டது காரணம் என்னன்னா, ஒண்ணு தேவன் சொல்லக்கூடிய டைரக்ஷன்ல போனான். ரெண்டாவது அந்த டைரக்ஷன்ல போகும்போது தேவன் அவனோடு இருந்து காரியத்தை செய்தார். மூணாவது ஏன் செய்தார் அப்படின்னா, ஈசாக்கை பார்த்த அல்ல, ஈசாக்கை பார்த்த அல்ல, ஆபிரகாமு கிட்ட வாக்குத்தத்தம் பண்ணிருந்தால. ஆபிரகாம் என்ன வாக்குத்தத்தம் பண்றான்? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல. அப்ப யோசிச்சு பாருங்க, வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதை மறக்கிறவர் அல்ல, வாக்குத்தத்தத்தை அவர் நினைப்பு வச்சு ஈசாக்கு மறந்து வாழ்ந்த நாட்களிலும், ஈசாக்கு திசை மாறி போகும்போதும், ஈசாக்கை திசை மாறி செல்லாமல் திரும்பாமல் அவர் சரியான திசையில ஈசாக்கை நடத்தினார். இன்னைக்கு உங்களையும் என்னையும் நீங்கள் சரியில்லாத திசையில போனா கூட சரியான திசையில கர்த்தர் வார்த்தையை கொண்டு என்ன பண்ணுவார், உங்களை சரியான திசையில நடத்துவார். அவர் நடத்தும் போது உங்க கூடவே இருந்து என்ன பண்ணுவார், உங்களை நடத்துவார். அப்படி நடத்தும் போது எந்த இடமா இருந்தாலும் இடம் பிரச்சனை இல்ல,
திரும்ப சொல்றேன், எந்த ஊரா இருந்தாலும் ஊர் பிரச்சனை இல்ல, எந்த சூழ்நிலை பிரச்சனை இல்ல. என்னை நடத்துகிற தேவன், என்னோட இருக்கிற தேவன். அல்லேலூயா. அது ரொம்ப முக்கியமானது. அப்ப இங்க அழகா சொல்றாரு பாருங்க, ஏன் தெரியுமா நீ உனக்கு 100 மடங்கு பலன் வருது? உங்க அப்பாட்ட நான் ஒண்ணு வாக்கு கொடுத்துட்டேன். உங்க அப்பாட்ட வாக்கு கொடுத்ததால நீ எங்க போனாலும் உனக்கு ஆசீர்வாதம் என்ன பண்ணும்? இதுதான் உங்க பிள்ளைகிட்ட சொல்லணும். அல்லேலூயா. உடனே என்னாலதான் உனக்கு அப்படி சொல்றது இல்ல. அல்லேலூயா. ஏன்னா நம்ம நிறைய பேர் அப்படி சொல்லி போடுறோம் சில நேரத்துல. நான் இல்லைன்னா இல்ல, நான் சொல்லுவேன், நான் இல்லைன்னா வாழ முடியாது உன்னால. ஆனா இயேசு இல்லாம சுத்தமா வாழ முடியாது. அல்லேலூயா. ஏன்னு கேள்றாங்க, ஈசாக்கு எப்படி வாழ்ந்தான்? எப்படி வாழ்ந்தான்னா அவன்கிட்ட சொல்றாரு, இங்க இரு, இந்த தேசத்துல வாசம் பண்ணு, நான் உன்னோட என்ன பண்றேன், இருக்கிறேன். ஏன் இருக்கிறேன் தெரியுமா? ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்படிந்தபடியால். நீங்க நிறைய பேர் சபையில கீழ்படுகிறாங்க, வார்த்தைக்கு கீழ்படியில. நீங்க உபாகம் 28 போனோம்னா கீழ்படிதலுக்கான ஆசீர்வாதம்னே டைட்டில் சில பைபிள்ல கொடுத்திருப்பாங்க. நிறைய பேர் கீழ்படிஞ்சு பாக்குறாங்க, நடக்கல. ஆனா எதுக்கு கீழ்படியணும்? இங்க ஆபிரகாம் எதுக்கு கீழ்படிஞ்சான்? அந்த வார்த்தைக்கு கீழ்படிஞ்சதால இன்னைக்கு நீனு என் வார்த்தை கீழ்படி. ஈசாக்கு, நீ எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்த நான் என்ன பண்றேன், மாத்தி காமிக்கிறேன். மாத்தி காமிச்சாருன்னு பைபிள் சொல்லுது. இப்ப நீங்க சொல்றீங்க ஒன்னும் மாற மாட்டேங்குது பிரதர் அப்படின்னு. ஆனா ஏன் மாற மாட்டேங்குது? இயேசு என் கூட இருக்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குது. அல்லேலூயா. ஏன்னா இயேசுவும் வார்த்தையும் ஒண்ணு. அல்லேலூயா. வார்த்தை தெரியுமா? இப்ப நீங்க கேட்கலாம், நீங்க ஈசாக்குக்கு ஆசீர்வாதம் வந்தது யாரால? ஆபிரகாமால. இப்ப நான் யாரால வருவேன் அப்படின்னா, அதாங்க சொல்றாரு புதிய ஏற்பாட்டுல கலாத்தியர்ல, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட எழுதுகிறபடி கிறிஸ்து எனக்காக சாபமாகி நியாயப்பிரமாண சாபத்தை நீங்களாக்கி மீட்டு கொண்டதால் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் எனக்கு என்ன பண்ணுது? அப்ப ஆபிரகாம் நிமித்தம் ஈசாக்கு ஆசீர்வாதம், இயேசுவின் நிமித்தம் எனக்கு ஆசீர்வாதம், உங்களுக்கு ஆசீர்வாதம். நான் இயேசுவோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன் இல்லையா? அப்ப நான் யாரை நம்பணும்? யார் என்னோட இருக்கணும்? அப்ப இயேசுவை நம்பணும், இயேசு வார்த்தையை நம்பணும், இயேசு என்னோட இருக்கிற நம்பணும். என்னோட இருக்கும்போது கண்டிப்பா என் குடும்பம் மாறியே தீரும், என் சூழ்நிலை மாறியே தீரும், என் பிரச்சனை மாறியே தீரும். மாற்ற முடியாத இயேசு இல்ல, எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய இயேசுவா என்ன பண்றாரு? இருக்கிறார். அல்லேலூயா. எதை வேற ஆமென் சொல்றது. அப்ப இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணிக்கணும், என் கூட அவர் இருக்கிறார். அல்லேலூயா. யோசேப்போட இருந்தாரா? ஸ்பெஷல் மனுஷன் யோசேப்பு இல்லையா? கர்த்தர் யோசேப்போடு இருந்தான்னு பைபிள் சொல்லுது. நாம என்ன பண்றோம்? ஆண்டவரே என்ன விட்டுட்டீங்க, தனியா ஆள பண்றோம் ஆண்டவரே அப்படிங்கிறோம். நீங்க தனி ஆள் இல்ல. நீங்க தனியா வாழ்ந்தா கூட நீங்க தனி ஆள் இல்ல. வருமானமே இல்ல, ஒரு ஆள் தான் வருமானம். நீங்க ஒரு ஆள் வருமானத்தை நம்பி இல்ல, ஆண்டவர்களுடைய வருமானத்தை நம்பி என்ன பண்றோம்? அததான் இங்க திரும்ப உங்களுக்கு ஓடிட்டு காமிக்கிறோம். அப்ப ஈசாக்கு பஞ்சம், சூழ்நிலை மோசம். நீங்க பாருங்க, இன்னும் சொல்லனா 42 பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏசாயா 42 வருது. அதை நான் நாளைக்கு பார்ப்போம், திங்கக்கிழமை பார்ப்போம். அதை நீங்க பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு சந்தேகம் வரும்போதெல்லாம் உங்களுக்குள்ளார வார்த்தை மட்டும்தான் நினைப்புக்கு என்ன பண்ணும், வரணும். ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் வார்த்தை வரும்போதெல்லாம் உங்களுக்குள்ளார அது மாறக்கூடிய எண்ணங்கள் வரும். வார்த்தை வரவே இல்லைன்னா உங்க வாழ்க்கை மாறக்கூடிய எண்ணம் என்ன பண்ணாது? சொன்னா உங்களுக்கு புரியும். கடைக்கு போறீங்க, மளிகை ஜாமான் வாங்குறதுக்கு காசு இருந்தா என்ன பண்ணுவோம்? எப்படி போவோம் கடைக்கு? காசுக்கு தகுந்த மாதிரி போவோம். காசு எவ்வளவு இருக்கு அதுக்கு மாதிரி என்ன பண்ணுவோம்? இப்ப யோசிச்சு பாருங்க, இப்ப ஒண்ணுமே இல்லைன்னா வார்த்தை இருக்குதா? அதை நம்புறீங்களா? அதையே நம்பி அதையே சார்ந்து நீங்க போயிட்டீங்கன்னு சொல்றேன், காசு செய்யாததை வார்த்தை செய்யும். அல்லேலூயா. அங்க யோசிச்சு பாருங்க, பஞ்சம். பஞ்சம்னா எது பஞ்சமா வரும்? தண்ணி பஞ்சம் முதல்ல வருது இல்லையா? ஆனா ஈசாக்கு மாத்திரம் போய் தோன்ற இடத்த பூரா என்ன பண்ணுது? ஊற்று வருது. ஏன் ஊற்று வருது? ஆபிரகாமுக்கு ஒரு ஆணையம் விட்டுட்டாரு, அதை திரும்ப ஞாபகப்படுத்துறாரு. ஞாபகப்படுத்தணும், அங்கே தங்கிட்டான். தங்கின உடனே தங்குற இடத்துக்கு தண்ணி என்ன பண்ணும்? வரணும். இப்ப நம்ம ஊர்ல அங்கே எங்கேயும் ரோட தோண்டி பைப்பை போட்டு இருக்கிறான் இல்லையா? தண்ணி வந்துருமோ வர, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அங்க அப்படி கிடையாதுங்க, கண்டிப்பா வரும். ஏன்? ஆபிரகாமு கிட்டான. ஏன்னா ஆபிரகாம
கரெக்டா அழைச்சாரு, டைரக்ஷன் பண்ணாரு. அவன் இங்க போனா, அங்க போனா, இங்க போனா, எதனமோ பண்ணான். எந்த இடத்துக்கு போனாலும் திரும்ப திரும்ப கொண்டு வந்தார். இங்க போய் கொண்டு வந்தார், திரும்ப திரும்ப கொண்டு வந்து அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய அவனை கரெக்டா செயல்படுத்தும் போது, அவன் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, அந்த வார்த்தை அவனுக்குள்ளார பலத்த காரியத்தை செய்தது. அதே வார்த்தை இன்னைக்கு ஈசா கிட்ட வருது. ஈசா கிட்ட வரும்போது ஈசாக்கு வழி தவறி போகிறான். வழி தவறி போகும்போது திரும்ப அவனை சரி பண்ணி கொண்டு வருது. கொண்டு வந்து நிற்கும் போது, நிக்கிற இடத்துல தண்ணி என்ன பண்ணுது? வருது. இப்படி நான் யோசிக்கும் போது தண்ணி இல்லாத இடம். ஆனா எந்த ஊர்ல தண்ணி இருக்குதோ அங்கே தண்ணி என்ன பண்றோம்? ஊத்து கீழே வருது இல்லையா? ஈசாக்கு எங்க போறானோ ஊத்து கூடயே போயிருக்கும். ஊத்து என்ன பண்றோம்? கூடயே போயிருக்கும். ஏன்? ஊத்தை உண்டாக்குனவர், ஊற்றை உண்டாக்குனவர் கூட போறாருங்க. ஊற்றை உண்டாக்குனவர் என்ன பண்றாரு? கூட போறாரு. அதனாலதான் இங்க தோண்டினாலும் உடனே தண்ணி வருது. இதை போட்டு அங்க போய் தோன்றினா அங்கேயும் தண்ணி வருது. ஏன்னா கூட யார் வரா? ஊற்றை உண்டாக்குனவர். இப்ப நம்ம வீராண ஏரியில இருந்து சென்னைக்கு தண்ணி போகுது தெரியுமா? எப்படான்னு யோசிச்சாங்க, பயங்கரமா நடத்தி காமிச்சாங்க இல்லைங்களா? ஏன்னா அந்த அதிகாரம், அதுக்குரிய பொருளாதாரம் இல்லையா செஞ்சாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, இங்க பணத்தை வச்சு செய்யல, பணத்தை வச்சு செய்யல, அவரே செய்யறாரு. அப்ப ஊற்றை உண்டாக்கினவர் போற இடம் அதாவது ஈசாக்கு போக சொல்றாரு. ஈசாக்கு போகும்போது அவர் கூட போறாரு. கூட போக 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 தோண்ட தோண்ட தண்ணி என்ன பண்ணுது? நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்க அவங்க இருக்கிறாருன்னா நீங்க ஒன்றுத்திலும் குறைவில்லாம உங்களால இருக்க முடியும். எப்ப தெரியுமா இருக்க முடியும்? என் கூட அவர் இருக்கிறாருன்னு தெரியணும். அந்த சராசரியில் உண்டாக்குறவர் என் கூட இருக்கிறாரு. அல்லேலூயா. அங்க ஈசாக்குக்கு என்ன வேணும்? தண்ணி வேணும். தண்ணி வேணும், ஊற்று வேணும் இல்லையா? அதனால ஊற்றா இருந்து செயல்படுகிறார். இன்னைக்கு நான் சுகவீனமா கிடக்குறேன், எனக்கு என்னவா இருக்கணும்? அவரு என் கூட இருக்கிறாரு, நல்ல டாக்டரா இருக்கணும் இல்லையா? டாக்டரா இருந்தா எனக்கு சுகம் என்ன பண்ணும்? இந்த டாக்டர் ஊசி போடுவாரு, ஊசியே இல்லாம சுகம். நீங்க பைபிள்ல மாத்திருந்தாங்க வித்தியாசம் பார்க்கலாம். யாரும் நம்ம சில பேர் நம்ப மாட்டேங்கிறான். தொட்டா சொஸ்தமானாலா? அது எப்படி சொத்து? ஆஸ்தி பூரா இழந்துட்டாங்க, சொஸ்தமாவலையா? தொட்ட உடனே எப்படி ஆகும்? நீ என்ன தொடுப்புன அவதான பாக்க இப்படிதான் கேக்குறான். லாஜிக் புரிய மாட்டேங்குது. இன்னைக்கு லாஜிக் புரியணும். தொட்டதை யார தொட்டாங்கல்ல? யார தொட்டாங்க? எதை தொட்டாங்க? எப்படி தொட்டாங்க? ஏன் தொட்டாங்க? அப்ப இன்னைக்கு யோசிச்சு பார்க்கணும், ஈசாக்கு எப்படி தண்ணி வந்துச்சு? நீ உன் வீட்டுல உட்காந்து யோசிச்சு பார்க்கணும். இந்த வீடு கட்ட முடியுமா? எப்படி கட்ட முடியும்? ஐயோ கண்ண தலையை சுத்துது, வேணாம் அதை பத்தி யோசிக்க வேணாம், அதை விட்டுரு, வேற ஏதாவது யோசிப்போம். உள்ள ஐயோ அது அதை விட தலையை சுத்துது. இப்படி எல்லாத்தையும் நாம ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். எதையும் ரிஜெக்ட் பண்ணாதீங்க. கூட இருக்கிறாருங்க, மருத்துவரா இருக்கிறாரு இல்லைங்களா? ஆமா இல்லையா? ஊற்றா இருக்கிறாரு. அவ்வளவுதான். அங்க நான் சொன்னேன்னு தெரியல, ஆகார பத்தி சொல்லும் போது இல்லைங்களா? ஆகார் அப்படிதான் அங்க சாராளோட இருந்து அவங்களால குடும்பம் பண்ண முடியாம பிச்சுக்கிட்டு ஒடியாரும் போது பாருங்க, தேவன் அவங்க ஆகாரோட இடைப்படுறாரு. ஏன் இடைப்படுறாரு? இப்ப நாமெல்லாம் நினைப்பான், இப்ப நான் ஆபிரகாம நான் அழைச்சிருக்கிறேன், ஒரு சாரால ஒரு பிரச்சனை வந்துருச்சு, இப்ப நான் என்ன நினைப்பான்? அவர் போய் தொலைஞ்சா தேவையில்லைன்னு தான் நினைப்பேன் இல்லையா? ஆனா ஆண்டவர் பாருங்க, அதான் நீதியை சரி கட்டுகிற தேவன். மிஸ்டேக் பண்ணுது ஒரு ஆளு, அந்த மிஸ்டேக் எப்படி சரிப்படுத்தலாம்னு சரிப்படுத்துறாரு. ஓடுற ஆளை சொல்றாரு, போ முதல்ல உன் நாச்சரண்ட போய் அடங்கி என்ன பண்ணு இரு. ஏன்னா ஆபிரகாமின் நிமித்தம், ஆகார நிமித்தம் இல்ல. என் நிமித்தம் எனக்கு ஆசீர்வாதம் இல்லைங்க, ஏசு என்னோட இருக்குதான் எனக்கு ஆசீர்வாதம். அப்ப யோசிச்சு பாருங்க, ஆகாரால கிடையாது. நம்ம நினைக்கும் தொலைஞ்சு போனவர் விட்டுருவாங்க. யாரு நிமித்தம்? ஆபிரகாம் நிமித்தம். அப்ப எங்க ஆகாரம் எங்க போனா என்ன சொல்லுவாங்க? இந்த ஆபிரகாம் ஒருத்தர் இருந்தாருங்க, ஏமாத்தி விட்டுட்டாருங்க, ஆபிரகாம் ஒருத்தங்க ஏமாத்தி விட்டுட்டாருங்கன்னு வரும். ஆபிரகாமின் நிமித்தம் ஆகாரையே. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு யார அந்த ஆளுவ நம்புதோ இல்லையோ, யாரதான் நம்புவோம்? ஆபிரகாம் நம்புவாங்க. ஏன் தெரியுமா? அன்னைக்கு பாருங்க, ஆபிரகாம் அவர் மூலமாக தாங்க என்ன பண்ணுவா வம்சமே வந்துச்சு. என்ன கடலாம் எப்படி வந்துச்சு? இவங்களை தோண்டினாங்களா என்ன? அன்னைக்கு ஆகார்கிட்ட தண்ணியா வந்துச்சு ஊத்து. அந்த தண்ணி பெட்ரோலா மாறிடுச்சு. இப்ப இறைக்க அதாவது சொரக்க இறைக்கிறாங்க, திரும்ப திரும்ப என்ன பண்ணுது? அது உலகத்துல அசைச்சு காமிக்கிறாங்க.
சரி, விஷயத்துக்கு வரப்ப காண்கிற தேவன் அந்த நாச்சரான வர்றாங்க, ஆகாரா திரும்ப அனுப்பி விட்டு திரும்ப அந்த வாக்கு தத்தத்தை கொடுத்து அவனை ஆசீர்வதிச்சு அனுப்புறாரு. அல்லேலூயா. அப்ப யோசிச்சு பாருங்க, ஆகாரே வாழ்ந்துச்சுன்னா நீ வாங்க மாட்டீங்களா, நான் வாழ மாட்டேனா என்ன? சத்தத்தை காணோம். அல்லேலூயா. இப்ப ஈசாக்கு வாழ்ந்தானே, நான் வாழ முடியுமா? 2-3 பேர் தான் கொஞ்சம் அப்படியே வருது. அதான் சொல்ல, திரும்ப வீட்டுல போய் பேசுங்க, நம்பிக்கை வந்துடும். அல்லேலூயா. பேசுற நம்பிக்கை வரவே வராது. ஏன்னா நம்முடைய பிரச்சனை மூடி எல்லாத்தையும் போட்டு கவுத்துரும். அண்டாயா குண்டால எப்படி கவுத்து போற மாதிரி நம்ம பிரச்சனை நம்மளை கவுத்து போட்டுரும். கொஞ்சம் யோசிங்க, கொஞ்சம் பேசுங்க. ஆமென். அப்ப இங்க அழகா கர்த்தர் நடத்துறாங்க, ஈசாக்கு நடத்துறாரு, அந்த ஆகாரை நடத்தினாரு. இன்னைக்கு நம்மளையும் நடத்த தேவன் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். அப்ப யாரு நிமித்தம் ஈசாக்கு ஆசீர்வாதம்? ஈசாக்கு மாறு தட்ட முடியாது, நீங்க நானும் மாறு தட்ட முடியாது. நான் இல்லைன்னா முடிஞ்சு போச்சு சொல்லி இல்ல, கர்த்தர் என்னோடு இருந்து என் காரியத்தை வாய்க்கிறார். எப்படி யோசேப்போடு இருந்தாரோ அதே போல என்னோட கர்த்தர் என்ன பண்றாரு? இருக்கிறார். யோசேப்பை உயர்த்தின தேவன் என்னையும் உயர்த்துவார். யோசேப்பை பாதுகாத்த தேவன் என்னையும் பாதுகாப்பார். அதான் பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, நான் பாவம்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லக்கூடாது. பாவத்தை செய்யாதபடி என்னை ஒரு தேவன் நடத்துவார். அல்லேலூயா. அதான் என் பிள்ளைங்க நேற்று சொன்ன பாருங்க, எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும் சரியா தெரியணும், என்ன சாப்பிடுவேன்னு தெரியணும், இதை தான் சாப்பிடுவேன்னு தெரியணும், இப்படிதான் வாழ்வேன்னு தெரியணும். இப்ப நான் சும்மா சோம்பேறியா எழுந்திருக்கிறதும், சோம்பேறியா படிக்கிறதும், சோம்பேறியா இருக்கிறதும், ஏதோ படிச்சேன் ஏதோ இருந்தேன் இருக்கிறதுக்காக இயேசு இல்லை. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு இந்த மாலை வேலை ஈசாக்கு அற்புதமாய் வாழ்ந்ததுக்கு காரணம் தொட்ட இடமெல்லாம் ஊத்து. அல்லேலூயா. நீங்க பாருங்களேன், அதை நீங்க டீப்பா படிச்சீங்கன்னா தெரியும். சண்டை வருது, ஊத்து வரும்போது ஆசீர்வாதம் வரும்போது வருந்தான். அந்த ஆசீர்வாதத்தையே பிடிச்சி தொங்கிட்டு இருக்காதீங்க. அவன் அந்த ஊத்தையே பிடிச்சி தொங்கிட்டு இருக்கல, ஊத்த பிடிச்சதே தொங்கிட்டு இருந்தான்னா எப்படி இருந்திருக்கும்? சமாதானம் இருந்திருக்காது, சந்தோஷம் இருக்காது, ஆண்டவர் அங்க இருந்ததுக்கு அர்த்தம் இல்லாம போயிருக்கும். அதனாலதான் இதை விட்டு அங்க போறான், ஆண்டவர் பாக்குறாரு, இவன் கரெக்டான ஆளு தான், நீ இப்போ அங்க தொடு, நான் உங்க ஊத்து நான் வரேன், நான் வரேன், ஊத்து வரேன்னு எங்க போனாலும் தொட்ட இடம்லாம் என்ன பண்ணுது. ஆனா சுச்சுவேஷன் எப்படி இருந்துச்சு? பஞ்சம். நீங்க உங்க சுச்சுவேஷன் எப்படி இருக்குது? என்ன சொல்ல முடியல, சொல்ல முடியாத வேதனையில இருக்கிறேன். ஆமாந்தான். ஆனா கடவுள் உங்களுக்கு தெரியுதா? மாறுன்னு தெரியுதா? மாற்றங்களை கொடுப்பாருன்னு தெரியுதா? மாற்றங்களை உண்டு பண்ணுவாருன்னு உங்களுக்கு புரியுதா? நீங்க மாற்றங்களை கொடுப்பாரு நம்ம எந்த அளவுக்கு நம்பி பேசுறீங்களோ மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில் நடந்துகிட்டே இருக்கும். ஆனா நடக்கும்போது அப்படியே அதிலே சேர்க்காய் உட்காந்துடாதீங்க, ஒரு ஊத்திலே உட்காந்துடாதீங்க. ஒரு ஊத்திலே உட்காந்துட்டு அவனை அடிச்சு திரத்திவிட்டு எவன்டா யாரு போட்ட கிணறுல யார் இருக்கிறது கேட்டு இருக்க கூடாது. பரவாயில்லப்பா எடுத்துக்க, எனக்கு தெரியும், ஊத்தி என் கூட என்ன பண்ணுது இருக்குது. ஏன்னா ஆண்டவர் அங்க பெரிய அசூரன்ஸ் கொடுக்குறாரு. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் அவன் நிமித்தம் தான் நான் என்ன பண்றேன், உனக்கு ஆசீர்வாதத்தை 100 மடங்கு. இன்னைக்கு நீங்க ஒவ்வொருத்தரும் 100 மடங்கு பலனை பெற்றுக்கணும் கடவுள் விரும்புறாரு. சும்மா சோரம் போறது இல்லை, இருந்தா பெஸ்டா என்ன பண்ணும். அதான் நீங்க பார்க்கும்போது உங்களை மூஞ்செல்லாம் பார்க்கும்போது பிரைட்டா இருக்கணும், பார்த்தாலும் ஒரு மகிழ்ச்சியா இருக்கணும். இந்த ஷேர் மார்க்கெட்ல 1000 கோடி போன மாதிரியே உட்காந்துருப்போம். வந்துட்டு ஏதோ ஒண்ணு உருன்னு உட்காந்துக்கிட்டு இன்னமும் ஆண்டவர் பேர்ல குறை ஆண்டவர் உங்களை ஒண்ணுமே செய்யாத மாதிரி. ஏன்னா மென்டாலிட்டி மாறுறதுக்காக சொல்றேன், தப்பா நினைக்கிறேன். ஏதோ நஷ்டமான மாதிரி இயேசுக்காக நான் எல்லாத்தையும் விட்ட மாதிரி சொல்றாரு, உனக்காக நான் எல்லாத்தையும் உறிஞ்சிக்கிட்டு அலங்கோலமா சொல்லிருக்கேன்னா நம்மளாம் அவர் அப்படிதான் திட்டணும் தெரியுமா? திட்டும் போது எப்படி திட்டணும்? அவரு உனக்காக அடிப்பட்ட மைக்கேல் ஒரு சூடு சொரணை இருக்குதா அப்படின்னு கேட்கணும். என்ன ஒரு பாவத்தை செய்யும் போது அப்படியே கேட்கிறாரு. நானும் சொரணே இல்ல ஆண்டவர், நான் சொல்றேன் சொரணையை கொடுங்க ஆண்டவர், எனக்கு சொரணம்லதான் இருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு உப்புக்கு சப்பானியா ஒண்ணும் இல்லாத மாதிரி எதை பார்த்தாலும் விரக்தியிலையும் எதை பார்த்தாலும் அவர் நம்பிக்கையில இருக்காதீங்க. இருந்தீங்கன்னா முன்னேறவே முடியாது. கிறிஸ்துவுடைய அடையாளமே மகிழ்ச்சி தான். அந்த மன மகிழ்ச்சி சொல்றாரு. இந்த வேலையில நல்லா விளைவிக்கணும், நான் டைரக்ஷனை மாத்தி சரியான திசையில போய் சரியான வார்த்தையை நம்பி சரியான வார்த்தையை பேசும்போது உண்மையை சொல்றேன், தெய்வீக ஆசீர்வாதத்தின் நிறைவு என் வாழ்க்கையில் வந்துகிட்டே இருக்கும். நான் குறைய பார்க்கவே முடியாது. மார்த்தாள் மரியாள் சொல்லி முடிச்சிடறேன் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளார, பூச்சிக்காதீங்க. மார்த்தாள் மரியாள் சொன்னாதான் உங்களுக்கு நல்லா புரியும். மார்த்தாள் மரியாள் பிரச்சனை என்ன சொல்லுங்க? மார்த்தாள் மரியாள் பிரச்சனை என்ன? மார்த்தாள் என்ன பண்றாங்க? இயேசு வீட்டுக்கு வந்துட்டாரு.
மரியாள் பக்கத்திலே உட்காந்துட்டாங்க. மார்த்தா என்ன பண்றாங்க? இங்க போறாங்க, அங்க போறாங்க, அப்பத்தை சுடுறாங்க, வெங்காயத்தை வெட்டுறாங்க, தக்காளி வெட்டுறாங்க, டீ போடலாமான்னு பாக்குறாங்க, இல்ல ஜூஸ் போடலாமான்னு பாக்குறாங்க. எல்லாம் ஓகே தான். ஆனா அவங்க மட்டும் பார்த்துதான் பரவாயில்ல. அவங்களுக்கு என்ன பிரச்சனை? மரியாள் அங்க உட்காந்துதான் பிரச்சனை இல்லையா? யோசிச்சு பாருங்களேன். நான் இப்படிதான் யோசிச்சு பார்த்தேன். வந்தவர் யாரு? இயேசு வந்திருக்கிறாரு. வார்த்தை வந்திருக்குது. வார்த்தை கேட்க உட்காந்துருச்சு. இங்க தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும்போது அது டீயா மாறும். தண்ணி எடுத்து வருவான்னு சொல்லும் போது ஜூஸா மாறும். மாத்தால உட்காரு, தண்ணி எடுத்துருவான்னு குடி. மாத்தால்னா ஜூஸா குடிச்சிருக்கும். மாவை பார்க்கும் போதே மாவு என்ன பண்றோம்? அப்பமா மாறுக்கும். மாவே இல்லைன்னா அப்பமா என்ன பண்றோம்? இப்ப நமக்கு அதெல்லாம் புரியுதான்னு தெரியல. மாவு இருந்தாதான் சப்பாத்தி போட முடியும். மாவேல சப்பாத்தி போட முடியுமா? முடியும். 5 அப்பத்தை 5000 பேர் சாப்பிட்டு மீதி இருந்து வச்சுதல்ல. சரி, அப்பத்தை கூட விட்டுருங்க. மீன், சுட்ட மீன் யாருங்க கொடுப்பா? இப்ப யோசிச்சு பாருங்க. ஏன் ஆண்டவர் கடிஞ்சுக்கிறாரு? மாத்தாலே அநேக காரியங்கள் வந்து கவலைப்பா. அப்படின்னா டீ போடணும்னு நினைக்கிற, ஜூஸ் போடணும்னு நினைக்கிற, சப்பாத்தி நினைக்கிற, குழம்பு வைக்க நினைக்கிற, கறி வைக்க நினைக்கிற, எல்லாம் ஓகே தான். எல்லா கறியும் மொத்தமா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஒண்ணு மரியாதை நம்ம என்ன பண்ணுதுங்க? இங்க சாப்பிட்டுட்டு இருக்குது. நீ செய்யறத பத்தி யோசிக்கிற, இங்க சாப்பிட்டு இருக்குது. நீ செஞ்ச பிறகு சாப்பிடுவ, இங்க ஏற்கனவே சாப்பிட்டு இருக்குது. நீங்க எப்படி? இல்ல ஆண்டவரே, நான் மார்த்தால தான் இருக்க விரும்புறேன் அப்படின்னா நீங்க அப்பத்தையே சுட்டுட்டு இருக்கலாம். டீயை சுடுங்க. ஆனா மரியாளோ நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து அப்படிதான் சொல்றாரு. அநேகத்தை குறித்து கவலைப்படாத, ஒன்னும் செய்ய முடியாது. ஆனால் மரியாளை போல ஆண்டவர் பாதத்துல உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை சுவைக்க 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 அது போக 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 என்னெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு தேவையோ எல்லாம் ஒட்டு மொத்தமா வரும். ஆமென். வேணாங்க வரும். அல்லேலூயா. உடனே வீட்டுல போய் தண்ணி எடுத்துருவா அப்படின்னு சொல்லும்போது ஜூஸா வருதுன்னு கேட்க கூடாது. வரும். ஜூஸ்ல ஒரு மேட்டரே இல்ல. சாப்பாடு ஒரு மேட்டரே கிடையாதுங்க. ஏன்னா உங்களுக்கு இன்னது தேவை என்பதை பரமபிதா அறிஞ்சிருக்கிறார். எழுந்திருக்கலாமா?